வணக்கம். இறை ஆற்றல், இறை உண்மை. இப்போ பூ இருக்கிறது, அது நோஸ் மூக்கு உணர்கிறது, அதுவும் இறை ஆற்றல். நம்ம உறுப்பினுடைய நிலையில் அதுவும் இறை ஆற்றல். இப்போ மனது இருக்கிறது, ஏதாச்சும் ஒரு எண்ணப்பாடலை உண்டாக்கிறது, இதுவும் இறையாற்றல். இதிலேயே பிரம்மம் நடப்பு நிகழ்வு ஆற்றல், அது பிரம்மத்தினுடைய தொடர்பு உள்ளவர்களுக்கு பிரம்ம ஆற்றல் உண்டாக்கும். பிரம்மத்தினுடைய ஆற்றல், அந்த பிரம்ம ஆற்றல் அந்த அது நொடிப்பொழுதில் நடப்பதை பிரம்ம ஆற்றல் வெளிப்பாடு பண்ணும். பிரம்ம ஆற்றல் பெற்றவருக்கு, பரப்பிரமம் பிரபஞ்ச ஆற்றல் உடையவர்களுக்கு இந்த நிகழ்வு கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ தனியாக அமர்ந்திருக்கிறார், ஒரு பிம்பம், ஒரு முகம், அவன் எப்படி முகம் வச்சிருக்கானோ அந்த முகம் அப்படியே அவருடைய நிலையில மன ஆற்றலாகவும் பின்பமாகவும் கிடைக்கிறது. அத்த நொடியே அந்த சுன்றதுகளே அவன் முன்னாடி நிற்கிறான். இதுதான் பிரம்ம ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல். இது இந்த சகஸ்ரானம் 7வது ஆற்றல், அந்த நிலை உடையவர்களுக்கு மேலே பரப்பிரமமாக அந்த ஒரு உயர்வு பெற்றவர்களுக்கு அந்த செகண்டே கண்டிப்பாக உணர்த்தும், முன்னின்று நிற்கும். இதுதான் பிரம்ம ஆற்றல். இதுவும் கிடைக்கும். இந்த நிலை யாருக்கும் தனிப்பட்ட நிலை இல்லை. இது இறை ஆற்றலோட நாம் முந்தலாக மேலோங்கி நிற்கும்போது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பேரின்ப ஆற்றல். இதுக்குத்தான் செய்ய வேண்டும். இது சாத்மீக நிலை இதில் இருக்கும்போது தான் அனைத்தும் ஒடுங்கும். அந்த ஒடுக்கத்துக்கு தேவைதான் சைவத்தினுடைய நிலை. இந்த சைவம் இறை ஆற்றலுக்கு வந்தது. நன்றி, வணக்கம்.